ஹalleluya. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்துக்கு உடையவரே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சேருவன் மத்தியிலும் கேருவன் மத்தியிலும் ஆண்டவரே நீர் மத்தியில வாசமாய் இருக்கிற தேவன். எங்கே இருந்து 3 பேரும் நாமத்தால் கூடி இருக்கிறவர்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, போய் நாங்கள் துதிக்கிறோம். துதி செய் மனமே, நீதமை துதி செய் என்று பக்தன் பாடுகிற போல. Hallelujah. David says, I will exalt the name of the Lord at all times and praise looks good on my lips என்று சொன்னது போல கர்த்தரை துதிப்போமாக. துதி செய் மனமே, நீதம் துதி செய் பழைய பாடல், ஆனாலும் எந்நேரம் அந்த பாடலை எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. துதி செய் மனமே, இன்றும் என்றும் மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. அமர்வும் கரங்களை தட்டி சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் சொல்லணும்.
வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ள எங்கள் கண்கள் நான் திறக்கப்படுவேன். சத்தியத்தை அறியக்கூடாதபடி கிரியை செய்கிற சத்துருடைய கிரியைகள், ஹல்லேலூயா, பயங்கள், கவலைகள், ஹல்லேலூயா, மாயைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின்படி அப்படியே உண்டானபடி நான் ஸ்தோத்திரம் எங்களோட இடைப்படுங்க. அதில் ஒருவரை தேட்டுங்கப்பா. எவ்ரி சோல் பி ஸ்ட்ரென்தன்ட். எல்லாரும் ஆத்மா வாழணும், வசனத்தில் வாழ்ந்து செழிக்கணும். ஆத்மா வாழ்வது போல எல்லா ஆட்டிலே வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தருடைய விஷயம் அது தெரிஞ்சு கொடுக்குறோம். அப்படிதான். ஆமென். கர்த்தருடைய வசனத்தில் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தினுடைய பிந்திய பகுதியை படிக்கலாம். Daniel chapter 11:32 last part. படிங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஆங்கிலத்தில் நல்ல அருமையாக இருக்கு. People who know their God shall be strong and carry out great exploits. பெரிய காரியங்களை தேவனை அறிந்திருக்கிற ஜனம் செய்வார்கள். சரி, இதுல சந்தேகம் இல்லை. யார் செய்வாங்க? தேவன் செய்வார். ஆனா தேவனை அறிந்திருக்கிற ஜனம் அப்படி செய்வார்கள், அவரை போல. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் செய்ததை காட்டிலும் அதிகமானதை என்னை விசுவாசிக்கிறவங்க செய்வாங்கன்னு சொன்னார். அவ்வளோ ஒரு நல்ல தகப்பு. பொதுவா அப்பா செய்யறது மாதிரி பிள்ளை செய்யறது இல்லை, இது கொஞ்சம் கம்மியாக தான் செய்வாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நான் கொஞ்சம் செஞ்சேன்னா நீ அதுக்கு மேல செய்யணும்னு சொல்றாங்க. நல்ல ஒரு அருமையான உள்ளம் குடைத்த ஒரு தகப்பன். சரி, people who know their God shall be strong. முதல்ல அவர்கள் பலமா இருப்பாங்க. That be strong. சரி, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒரு அறிவு இருக்கணும். People who know their God, அவரை பற்றி அறிவு நாம் பெற்றிருக்க வேண்டும். சரி, நம்முடைய தேவன் யார்? நம்ம தேவன் யாருன்னா அதுக்கு நிறைய இருக்கு. 2 காரியத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். மற்றொரு யோபின் புஸ்தகம் 37:5. 2 பேரும் எடுத்துக்கலாம், ஒருத்தரா படிக்கலாம். யோபு 5:9, யோபு 37:5.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் யாரு? ஆராய்ந்து முடியாது. நீங்க எவ்வளவுதான் யோசிச்சாலும், உட்கார்ந்து லைஃப் ஃபுல்லா திங்க் பண்ணாலும் அப்படி கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாது. எவ்வளவுனா எண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளவு கவுண்ட்லெஸ் he can do. அவரால் செய்ய முடியும். இது நம்முடைய தேவனை குறித்த அவர் கொடுத்த டெஃபினிஷன். சரி, அடுத்தது யோபின் புஸ்தகம் 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க முடிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட தேவனை அறிந்திருக்கிற ஒரு ஜனம், கிரகிக்க முடியாத தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். அவருக்கு ஒரு குமுறல் இருக்குது. ஏற்ற வேளையில அதை விளங்க செய்வார். அதனால்தான் நம்ம சொல்றது மாதிரி அவர் என்னைக்கும் செய்யறது கிடையாது. நம்ம சொல்றது மாதிரி அவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. அதனாலதான் இப்ப எல்லா வேதத்தினுடைய எல்லா பகுதிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாற்றம் இருக்காது. ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ஆண்டவர் சொன்னதை கர்த்தாவே சொல்லும், அப்படியே செய்யறாங்க. அங்க பழைய பாட்டு, இங்க பவுல் புதிய பாட்டுல வாங்க, அதான் தேவன் கர்த்தாவே நான் என்ன செய்ய, எல்லாம் ஒண்ணுதான். பேட்டர்ன் ஒண்ணுதான். He has a plan in your life, my life. அவர் செய்யறத நேர்த்தியா செய்வார். நம்ம கீழ்ப்படியும், அவ்வளவுதான் நம்ம வேலை. சரி, சில சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையினோட நீங்க அதை அணுகி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம தெரிந்த பகுதி தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1 முதல் 15 வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம நம்மளோட தியானத்துல வச்சுக்கலாம். 2 ராஜாக்கள் 3. யூதாவின் ராஜா படிக்க வேணாம் சிஸ்டர். 1 முதல் 15 வரைக்கும் படிக்க. எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா it will be taking long time. இப்போ இந்த இதை நான் சுருக்கமா சொல்றேன். இந்த இதுல 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் படிங்க முதல்ல. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். இப்போ இந்த சூழ்நிலை நீங்க வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க. நான் இதை ஹை லெவலா சொல்றேன். இதுல 3 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, அப்புறம் ஏதோமின் ராஜா. 3 ராஜாக்கள் சேர்றாங்க. யாருக்கு விரோதமான? மோவாப். அப்போ இந்த மோவாப் என்ன பண்றாங்கன்னா, இவர் வழக்கமா இவங்களுக்கு ஆடு மாடுகள் அந்த இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம். ஒரு தீர்வை கொடுக்கறது வழக்கமா இருந்தது. இந்த ஆகாப் இறந்ததுக்கு பிற்பாடு, ஆகாப் இஸ்ரவேல் ராஜா, அவர் இறந்ததுக்கு பிற்பாடு யோராம் வராரு. அப்ப யோராமின் நாட்கள்ல இவர் மோவாப் இவருக்கு விரோதமா வராரு. இந்த தீர்வை எல்லாம் செலுத்துறது இல்லை. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு வந்துட்டு இருந்த காரியங்கள் ஒன்றும் வரல இஸ்ரவேலுக்கு. அப்போ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்ன பண்றாருன்னா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் யுத்தத்துக்கு போலான்னு இருக்கிறோம் அப்படின்னு. யோசபாத் சொல்றாரு, சரி இப்போ நீ நான் தான், நீ என் ஜனம் தான், ஓன் ஜனம், என்னுடைய குதிரை தான், ஓன் குதிரை, நம்ம போவோம் அப்படின்னு அவரு தோல் கொடுக்குறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கல, உங்க தோல் கொடுத்துட்டாரு அவரு. ஜஸ்ட் நம்மளும் அப்படித்தானே வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுன்னா யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். நாமளே ஓகே ஓகே கொடுத்தா என்ன பிரச்சனைன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு எல்லா கான்சிக்வன்ஸும் நம்ம தான் பொறுப்பு. I'll be very careful whenever you associate with business or people or moving a job, everything. எல்லாத்துலயுமே கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்க்கணும். அது எவ்வளவு கஷ்டம்னு பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டம். ஏதாவது கஷ்டம் இல்லாம இருக்கா? படிக்கிறது முதற்கொண்டு, பட்டம் பெறுறது முதற்கொண்டு, வேலை செய்யறது முதற்கொண்டு எல்லாமே முதல் முறை பார்க்கறதுக்கு
கஷ்டமாக தான் இருக்கும். போக போக அது கற்றுக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ கொஞ்சம் லகுவாக மாறுது. அப்போது எல்லாமே கஷ்டம்தான், ஆனால் கர்த்தர் இருந்தால் அது விசேஷம். அது நீங்கள் இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ இப்போ இவர் கேட்குறாரு எந்த வழியா போவோம்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்றாரு ஏதோம் வழியா போகணும். ஏதோம் ராஜாவை கூட்டிட்டு வராங்க. இப்போ வர வழியில என்ன அது? இப்போ இது முதல் பிரச்சனை என்னது? இவங்க தீர்வை செலுத்தலை, இவருக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க. இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமா மோவாப் எழும்புனதுனால தான் இப்போ பிரச்சனை வந்ததுனால தான் இப்போ யுத்தத்துக்கு போறாங்க. இப்போ பிரச்சனை இப்போ மாறுது பாருங்க. இவங்க எல்லாம் 7 நாளா நடக்கிறாங்க. நடக்கும்போது தண்ணி காலி ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? தண்ணி. இப்போ நமக்கு வர்றது மாதிரி முதல்ல பிரச்சனை என்னது? முதல்ல இவன் எதிர்த்து வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பிரச்சனை பண்றோம். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ தண்ணி இல்லை. முதலையாவது சரி பரவாயில்ல, தண்ணி எல்லாம் இருந்தது, தண்ணி இருந்தது, பேசிக் இருந்துச்சு. இப்போ பேசிக்கே இல்லை, பிழைக்கிறதுக்கே வழி இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி நினைப்போம்? நீலாம் கிடக்க மாட்டீங்க, அது சாத்தியம் இல்லை. கடன் வாங்குவோம். என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்போம். இது என்னுடைய மனது, உங்களுக்கு அது உங்க பட்டினி கிடப்பீங்கன்னா அது உங்க இது. ஆனால் பொதுவாக யாரும் அப்படி செய்யறதில்ல. மற்றவங்க பணத்திலே எவ்வளோ நம்ம லக்ஸரியாக இருக்கணுமோ இப்படி தான் உலக ரீதி இருக்குது. எனக்கு தெரியல, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் இல்லை அப்படி. சரி, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு முதல்ல கேட்கலனாலும் அவருக்கு பின்னாடி என்ன தோணுது? நம்ம என்ன வந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. 11ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜா ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இங்க டைரக்டா எலிசா இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. என்ன சொல்றாருன்னா, எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை. அப்போ ஒரு மனிதன் அந்த வழியிலே அவன் மேன்மையை பெற வேண்டுமென்றால் அந்த வழியில முன்னாடி இருந்தவங்களை என்ன பண்ணணும்? அவங்களுக்கு உறுதுணையா, அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்தா அப்படி ஸ்கேல் அப் ஆகணும். நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு யாரை கொடுத்துருக்கிறாரு? பெற்றோரை கொடுத்துருக்கிறாரு. அவங்கள்ட்ட ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. சரி, அதை முடிச்சு ஸ்கூல் போயிடுறோம். அங்கே யாரை கொடுத்துருக்குறாங்க? அங்கே ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒழுங்காக இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இல்லை. அதை முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க. அங்கே யார் இருக்கிறாங்க? அங்கே ப்ரொஃபஸர்ஸு, பிரின்ஸிபால் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒழுங்காக இருந்தீங்கன்னா அங்கே கவலை இல்லை. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறீங்க. வேலையில் மேனேஜர்ஸு அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலையே. அதான் எங்களுக்கு கற்றுக்கணும். வாழ்க்கையில கவலை என்பது அநேகம் இருக்குது. ஆனா கவலை இல்லாம இருக்கிறதுக்குன்னு வழி இருக்கு. இப்போ இவர் பாருங்க, எலிசாவுக்கு இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. எலிசாவுக்கு எப்படி இன்ட்ரோடக்ஷன்? ஒருத்தர் பொதுவானவர், எலிசா கொடுக்கல, வெளியில இருக்கிறவர் கொடுக்குறாரு. சரி, அப்போ இப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா தான் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பா நீ ஒன்னா பார்த்துருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அப்படி இல்ல, என்ன பிரச்சனைன்னா ஆண்டவர் வந்து இவங்க 3 பேரையும் மோவாப் கையில ஒப்பு கொடுக்கும்படிக்கு கூட்டின்னு வந்தாருன்றாரு. ஆண்டவரை பண்ணாரு. இதான் ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு அவிசுவாசம் வந்துச்சுன்னா நம்மளோட நிறுத்திக்க மாட்டோம், அவரை இழுத்துருவோம். இதுதான் பெரிய பிரச்சனையே. நம்மளோட நிறுத்திக்கணும். நான் தப்பு பண்ணேங்க, அது யோபின் புஸ்தகத்துல இருக்குது. நான் பாவம் செஞ்சேன், அதனால அது எனக்கு நான் ஒழுங்கா வரல அப்படி சொல்லணும். அது ஸ்ட்ரைட் அங்கேயே அவரை போட்டக்கூடாது. ஏன்னா அவர் நல்லவர்,
ஓகே, அது நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் இந்த கர்த்தருடைய வழிகளை ஒழுங்கா நடக்காத இவர், கர்த்தருடைய வழிகள்ல இவர் கொஞ்சம் பரவாயில்ல ஆகாபோட. அங்க நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல படிச்சா தெரியும் இவருடைய நிலை. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். அவர் எப்படி இருந்தாரு? அவர் சில காரியங்களை நவுத்தினாரு. ஆகாப் பண்ணது, ஆகாப் யேசபேலுடைய சில அசிங்கங்கள்ல கொஞ்சத்தை இவர் நீக்கினாரு. ஆனா இவர் எப்படி இருந்தார்? இவர் அது யெரொபெயாமின் பாவங்கள் அவனை விட்டு நீங்காமல் அவைகளில் சிக்கி கொண்டிருந்தான். பாவம் என்பது ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப சிக்கிறோன்னு நமக்கே தெரியாது. அதனால விழிப்பாய் நம்ம தரித்திருந்து கர்த்தருடைய ஆவில நிரப்பப்பட்டிருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, இவர் இப்படி சொல்றாரு, கர்த்தர் ஒப்பு கொடுக்கறதுனால அவர் தான் வந்து மாட்டிக்கினாரு, பிரச்சனை இல்லை. அவர் சொல்ற கர்த்தர் ஒப்பு கொடுத்த கூடாது. அதற்கு எலிசா சொல்றாரு பாருங்க, எலிசா பதில் பாருங்க 14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். பாரு எவ்வளவு தெளிவா சொல்றாரு தேவனுடைய மனுஷனுக்கு தெரியும் யாரு கர்த்தருடைய வழியில பிரியமா இருக்கிறாங்க, யார் கர்த்தர் இடத்துல நடக்கிறாங்கன்னு அவருடைய சென்ஸ்ல எங்கே தெரிஞ்சிடும். பார்க்கும் போதே அவருக்கு புரிஞ்சிடும். அதான் சொல்றாரு, எப்பா நீ மட்டும் யோசபாத்தோட வரலன்னா உன் முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டேன். இப்ப நம்ம வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம அவருடைய வழிகள்ல பிரியமா இருக்கணும். அதான் நான் சொன்னேன், நம்ம சிக்கி கொண்டு இருக்க கூடாது. அகற்ற சொன்னா அகற்றும், அதை பேசிட்டு, ஏன்னா அவருக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான், என்னைக்கும் அவர் மாற போறது கிடையாது. நம்ம ஒரு சில ஆட்கள் சொல்ற கேட்டுங்க, நான் 9 வருஷமா ஜபிக்கிறேன், 9 வருஷமா ஜபிச்சாலும் பிடிக்கலன்னா பிடிக்கல தான். 90 வருஷமா ஜெபம் பண்ணுங்க. அவர் தான் இருக்கிறவராகவே. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் மோசே கேட்கிறாரு, நான் என்ன ஆண்டவரை சொல்றதுன்னு கேட்டான்னா, இருக்கிறேன் சொல்றவர் சொல்றேன்னு சொல்றாரு. நான் அப்படியே இருக்கிறேன், நான் மாறுறது இல்லை. சரி, அப்போ அதற்கு எலிசா ஓகே, நான் அவருடைய ஜீவனை உம்மை பார்க்க மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு படிங்க சிஸ்டர். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இதுல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுல சுரமண்டலத்தை வாசிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இது பல இடங்கள்ல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆராதனைக்கு வரோம், ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு. ஏன்னா இங்க பாருங்க, இங்க கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படல. ஆனா அவர் டைரக்டா அவர் நம்ம ஹோல்சேல் கான்ட்ராக்டர் மாதிரி பேசல. என்ன சொல்றாரு, ஒரு சுரமண்டல வாசிக்கிறவனை என்ன இடத்துல கொண்டு வாங்கன்றார். தட் மீன்ஸ் அவர் நேச்சுரலா இருக்கிறாரு, அவருக்கு வேர்டு வேணும்னா அவருக்கு ஒரு கனெக்ஷன் வேணும். அந்த கனெக்ஷன் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இங்கேயும் நம்ம நேச்சுரலா இருக்கிறோம், நம்ம காலையில எழுந்துட்டு நேச்சுரலா. பட் when you come into the it takes little time to actually connect. கொஞ்சம் நேரம் ஆகும். நமக்கு சில மாம்சங்கள்ல சில டயர்ட்னஸ் இருக்கும். இதெல்லாம் விட்டு நம்ம ஆராதனைன்றது ஒரு உண்மையில ஆண்டவரோடு ஒரு தொடர்பு. அப்பதான் வேர்டு வந்து ரிவீல் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம வருவோம். இங்க பாருங்க, உடனே வேர்டு வருது பாருங்க, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்க. இங்க எப்பவுமே கர்த்தருடைய வசனம் 2 விதமா நீங்க பிரிக்க முடியும். ஒண்ணு, மனுஷனிடத்துல அவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். முதல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தை 2ஆ பிரிச்சுக்கலாம் எப்பவுமே. 1 கீழ்ப்படிதல், அடுத்தது அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். 2 இதில் நீங்க பார்க்க முடியும். என்ன சொல்றாரு, நீங்க வாய்க்கால் வெட்டுங்க, இது உங்க வேலை, இது அவர் செய்யவே மாட்டார். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, அவர் வாய்க்கால் வெட்டுவார்னு உட்கார்ந்துருப்போம், அவர் வாய்க்கால் வெட்ட மாட்டார். என்ன பட்டாரு, நீ என்னதான் சொன்னாலும், என் கை கால் முடியலை,
எனக்கு கை காலெல்லாம் உதறது, என்ன சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் வெட்ட மாட்டார். நீங்கள் தான் வெட்டணும். அப்போ வெட்டினா என்ன பண்ணுவார், அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் காட்டையும், அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன், நீங்கள் கிரகிக்கிறது மாதிரி நான் செய்ய மாட்டேன், அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு பிளைன் லாங்குவேஜ் புரியுற மாதிரி சொல்றாரு. ஆனா நல்லா வழங்கிக்கோங்க, எனி வேர்ட் ஃப்ரம் காட் டிமாண்ட்ஸ் ஒபீடியன்ஸ். டிமாண்ட்ஸ் obedience. அது டிஸ்ஒபே பண்ணா அதுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். சிலர் ஆயிடுச்சு, என்னாச்சு, can't speak. ஜான் த பேப்டிஸ்டோட அப்பா ஆயிடுச்சு. எனிதிங் ஃப்ரம் காட் டிமாண்ட்ஸ் ஒபீடியன்ஸ். இட்ஸ் நாட் சஜஷன்லாம் கிடையாது, அநியாயம். அப்போ இங்கே பாருங்க, அவங்க வாய்க்கால் வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இதை எடுத்து ஆரம்பிச்சாங்கன்னா ஒர்க் ஆகிடும். That shows obedience. That shows. ஆண்டவர்கிட்ட கூட பாருங்க, ஆண்டவர் கூட எப்பெல்லாம் அற்புதம் செஞ்ச போதெல்லாம் ஒரு ஒபீடியன்ஸ் அங்கே இருந்தது. அவருடைய ஃபர்ஸ்ட் மிரக்கல்ல அவர் செய்யறது சொல்றபடி செய்யுங்க, அவர் சொன்னபடி செஞ்ச உடனே முடிஞ்சிச்சு. அதுல அதுக்கப்புறம் அங்க டேஸ்ட்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. அது that is done, it's finished. அந்த இது ஸ்டார்டிங். அப்போ எப்பவுமே என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா, அவர் நோக்கி கூப்பிட்டான்னா ட்ரிகர் ஆயிடும். ஆனா அவரை நோக்கி கூப்பிடாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பல ஏஜென்ட்ஸ் வேற இருக்கிறாங்க. அவரை நோக்கி கூப்பிடக்கூடாது, அது தவிர பாக்கி எல்லாம் செய்வோம். இப்ப இவங்களே எப்படா எங்கடா டேங்க் இருக்குது, எங்கடா குளம் இருக்குது, எங்கடா குட்டை இருக்குதுன்னு தேடி இருக்கலாம். ஆனா இவர் தெய்வ மனுஷனா இருந்தப்பறனால இப்படி தேடுறது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். கிடைக்கலன்னா என்ன ஆகுறது, இங்க ஆல்ரெடி ஓன் அவுட். கிடைக்கலன்னா, ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு சரியான நேரத்துல சரியான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை அவர் குமர பண்ணுறார், சரியான நேரம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் தாண்டி அவர் செஞ்சாருன்னா இவங்க எல்லாம் அவுட்டு, இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க வந்த பிரச்சனையை விட இப்போ ஒஸ்ட் பிரச்சனையா மாதிரி இருக்கும். But he is able to do the miracle. ஆனா நல்லா விளைக்கணும், it demands obedience. It demands obedience. எதிர்பார்த்து மாற்றவே முடியாது. இப்போ நான் கீழ்ப்படியலைன்னா எனக்கு பிரச்சனை தான், நீங்க கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அதை மாற்றவே முடியாது. ஏன்னா it demands. அப்போ இதுல இந்த ரெண்டு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, அதுல நான் கரெக்டா இருக்கணும். அதை நீங்க மாற்றவே முடியாது. நம்ம சின்சியாரிட்டியில இருந்து நம்ம மாறிட்டு, ஆண்டவர் எனக்கு செய்வாரு, எப்படியாவது செய்வாரு, இறங்குவாரு, கிருபை காட்டுவார், இப்படிலாம் காட்ட மாட்டார். இப்படிலாம் நிறைய பேர் தான் கிருபை ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம், எல்லாம் இப்ப பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஆயிடுச்சு. கிருபை என்ன நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இங்க நீ பள்ளத்தாக்கெல்லாம் வெட்ட வேணாம், அவரே எல்லாம் மழை எல்லாம் பொழிஞ்சு அவர் உனக்கு தண்ணியை கொண்டு வாயில் ஊட்டுவாருன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் வேதம் இல்லையே. அப்படி ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருந்தா கூட அதை வச்சு உடனே நம்ம நம்பிக்கை அங்க பிளேஸ் பண்ண முடியாது. அது கண்டினியூஸா இருக்கணும், அது ப்ரூவ் ஆயிருக்கணும். அப்பதான் நம்ம நம்பிக்கை அங்க ஸ்திரமா அதுல வைக்க முடியும். சரி, இது ஒரு காரியம். இதுல பல காரியங்களை கத்துக்கணும். many things we have to be very careful to whom we associate. ஏன்னா யோசபாத்துக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை, அவர் பாட்டுக்கு சும்மா இருந்துருக்கலாம். இவரை கூட்டிட்டு வர போய் இவர் ஏற்கனவே சிக்கல்ல இருக்கிற ஒரு ஆண்டவர் அப்படி அவரு கூட்டின்னு வந்துட்டாருன்னு சொல்லி இப்படி பல மனிதனுடைய பேச்சு, அவிசுவாசமான பேச்சு. தெரியலன்னா கவர்மெண்ட் போயிடணும், எனக்கு இதை பத்தி தெரியாது சொல்லிட்டு போயிடணும். அது அவிசுவாசமா பேசக்கூடாது. இதுவா பிரதர், அதுவா ஆண்டவர் தான் இவங்க கூட்டின்னு வந்தாரு, ஆண்டவர் தான் இவனை அழிக்க முடிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அழிக்க முடிவு பண்ணாங்கன்னா அதை ஆண்டவர் தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை அவர் சொல்லிட்டோம். அவர் எல்லாவற்றையும் படைத்தார். அவருக்கு அழிக்கணும்னா அழிக்கலாம், வைக்கணும்னா வைக்கலாம். அவருக்கு பிரயோஜனத்துக்காக we have been created for his pleasure. அவருக்கு இஷ்டத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போ அவிசுவாசமான காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அடுத்த முக்கியமான காரியம் ஆராதனை. நம்ம கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், if you really want to understand the word of God, if your eyes of understanding should be open, then you have to be very careful to worship the Lord. ஏன்னா நம்முடைய worship ஆராதனை என்பது பார்த்தீங்கன்னா அவருடைய குணாதிசயம் எனக்குள்ள வரும். அவருடைய குணாதிசயம்
என் வாயால் நான் சொல்லும்போது எனக்கு அப்ளை ஆகும். என் வாயால் இயேசுவே நீ நல்லவர்னா என்ன அர்த்தம்? அவர் நல்லவர், நான் நல்லவன். ஏன்னா அவர் நல்லவர் நான் மாற்றிருக்கிறாரு. இல்லைன்னா எனக்கு நல்லவன்ற என்ன 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 கேரக்டர் இருக்கு? எனக்கு கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறதுனால என்னை அவரோடு சேர்த்துக்கிட்டாரு, அவரோட பக்கத்தில் வச்சுக்கிறதுனால நானும் நல்லவனாக இருக்கிறேன். நல்லவனாக இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த அந்த ஒரு இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறமா கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய பங்கை கீழ்ப்படியணும். சரி, இது கற்றுக்கிறேன். இதே இதில் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் பார்க்கலாம். அப்புறமா புதிய ஏற்பாடுக்கு போவோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், Numbers chapter 11 and verses 12 and 13. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அழைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தளித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. அதாவது அடுத்த வருஷம் படிங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்திட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதுக்கு முன்னாடி 7ஆம் வசனத்துலாம் மன்னாவை கொடுக்கிறார். அருமையா இருக்குது. அதோடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் அழகா இருக்குது. அதாவது கொத்தமல்லி விதை அளவா இருக்குது, அப்புறமா முத்து போல இருக்குது, அப்புறமா அதுக்கு ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருக்குது. எல்லாமே கொடுக்குறாரு பாருங்க. அது என்ன சைஸு, என்ன ஷேப்பு, அப்புறம் அதுக்கு டேஸ்ட், அதே மாதிரி கொடுத்துருக்காரு. நம்ம சாப்பிடவே வேணாம், நமக்கே தெரிஞ்சிடும்ல. போய் மண்ணாவே தான் சாப்பிட்டு பார்க்கணும்னா எல்லாமே கொடுத்துட்டாரு. how God describes things, எவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்குறாரு. நம்ம அப்படி கொடுப்போமா? நம்ம இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அது ஒரு பொருள்னுப்போம், அவ்வளோதான். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம், இல்லை அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பிந்தைய நாட்களில் வருகிறவங்களுக்கு அது என்னன்னே தெரிய போகிறது கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு கிளிம்ஸ் அவங்களுக்கு தெரியணும்ல, நீட்டாக கொடுக்குறாரு. இதுதான் இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்கும், அப்போ இந்த சைஸில் இருக்கும், என்ன டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட்னா சுவைச்சு தானே பார்க்க முடியும், இங்கே கொடுக்குறாரு. நீ சுவைச்சு பார்த்து அது மாதிரி இருக்கும்னு நீ ரிலேட் பண்ணிக்கலாம், எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஜனங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு இது வேணாம், இது வேணாம், எங்களுக்கு என்ன வேணும்? நான் வெஜிடேரியன், நாங்கள் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம்னு சொல்கிறாங்க. மோசே ஆண்டவரை பார்த்து இது இயல்பு. மோசே பண்ண இந்த கேள்வி இயல்பு. நான் பார்த்தேன், நான் தான் கேட்குறோம்ல, இது மாதிரி இது எனக்கு எதுக்கு தலைவலி அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ரொம்ப ரொம்ப அவரை வேதனைப்படுத்திடுறாங்க. ஆவியில் ரொம்ப விசனப்பட்டா இப்படிதான் பேசுவோம். அவர் அப்படி பேசுறாரு. அப்போ சரி, இப்படி பேசுறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் உடனே சரி ஒரு ஏதோ வளம்புறான்னு சொல்லி விடல. அவர் ரொம்ப நல்லவர். அவரும் சொல்றாரு, நீ 70 பேரை கூட்டு வாப்பா, நான் அவங்களையும் சேர்த்து உனக்கு ஹெல்ப் பண்ண விடுறேன்னு சொல்றாரு. சரி, அது நம்மளுடைய கருத்து இல்லை. அடுத்த 19ஆம் வசனத்துல இதுல 18ஆம் வசனம் படிங்க. 18ஆம் வசனம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். See the word of God. இந்த வசனத்தை கொஞ்சம் நாளா நீங்களே படிச்சு பாருங்க. நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். இது யாரு வேலை? மீதி வேலை எப்பவுமே I really love the word of God. ஏன்னா அது ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். உங்ககிட்ட நீ உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய். That's your business. அவர் பிசினஸ் என்ன? அவர் ஒன்று அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து அது அவருடைய வேலை. You can never do that. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறதும் வியாதியை விளக்குறதும் உன்னால கூட ட்ரை பண்ணு. சரி, set apart for God's use. Set apart only for God's use.
நேரத்தை இதுக்குன்னு ஒதுக்கணும். கர்த்தருடையவன் கர்த்தருக்கென்று ஒதுக்கணும். இது கர்த்தருடைய காரியம். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்க. So you have to set it apart. அதுதான் பரிசுத்தம். அதுக்கு ஒரு பதம் இது, செட் அப்பார்ட், பிரித்திருக்கணும். அதுக்கு சம்பந்தம் எல்லாருக்கும் நல்ல பிரிவு இருக்கணும். சரி, நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. இவங்க கீழே தான் மோசம் தான் அழுதாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? என் செவி கேட்க. We have to be very careful what we are talking. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் ரெடி கேட்பாரு. Lessons like this இப்படி கவனிக்கிறார். இங்க கவனிச்சுட்டு தான் இங்க பேசுறாரு. கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுத்தார். எப்படி? How is the answer? கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க, அழுதாங்க, எல்லாமே அவரும் கேட்டாரு, அவர் பதில் கொடுத்தாரு. அடுத்த இறைச்சி கொடுப்பார். அதோடு நிறுத்தி இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, கேளுங்க. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் யோசிக்க முடியுதா? வனாந்தரத்துல 1 நாளைக்கு ஃபுட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதுல நான்வெஜ் கிடைக்கிறது இன்னும் பெரிய விஷயம். அதுல 1 மாசம் கொடுப்பேன்றார். உங்களால யோசிக்க முடியுமா? இங்கேயே 1 மாசம் நான்வெஜ் சாப்பிட முடியாது பிரதர். 1 நாளைக்கு மேல ரொம்ப கஷ்டம். 1 மாசம் அவர் சொல்றாரு நீங்க சாப்பிடுவீங்க. சிட்டிலேயே 1 மாசம் சாப்பிட்டோம்னாலே சரியா போயிடும், தாங்கிக்க முடியாது. இங்க அவரு வனாந்தரத்துல அப்படி தரேன்றாரு. அப்புறமா சொல்றாரு பாருங்க, அதை சொல்லிட்டு அப்படியே நிறுத்தல. அடுத்த வருஷம் அப்படிங்கிறது 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். அங்கதான் பிரச்சனை. இப்ப கொடுத்துட்டாரு. நான் ஒரு பிரச்சனைனா இப்ப ஏன்டா கேட்டோம்னா இப்போ that's the problem. வெரி கேர்ஃபுல். அதாவது ஆண்டவருக்கு முன்னாடி அழுற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை. நம்ம ஆட்களை எதுக்கு எடுத்தாலுமேன்றது that doesn't make any sense to God. ஏன்னா எதுக்கு கேட்கிறோம்? ஆண்டவருடைய சித்தம் இருக்கா? ஆண்டவரே உங்க சித்தம் இருந்துச்சுன்னா செய்யுங்க. அப்படி ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தருடைய வார்த்தை வந்தா ஒன்றும் பிரச்சனை தான். ஒன்ஸ் வேர்ட் கேம் யூ ஹேவ் டு டெலிபரேட்லி ஒபே அண்ட் யூ ஹேவ் டு ரிசீவ் தட். அது வழி கிடையாது. இப்போ இவங்க வந்து சாப்பிட்டு எல்லாம் உங்க சாக வேண்டியது சாவதான் செய்யணும், வர வழி கிடையாது. கேட்டாங்க, அழுதாங்க, என்ன பண்ணிட்டாங்க? அழுதுட்டாங்க. அழுதா கர்த்தர் ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு விஷயத்துல அழுதா ரொம்ப சீரியஸ். Be very careful. If you really cry, God is very serious. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. You cry for a matter, He will deal that. But be careful, He will judge also. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு யார் இறைச்சி தருவாங்க தாங்க இறைச்சி கொடுத்தாரு. ஜட்ஜ்மெண்ட் கூடவே வந்துச்சு. Be very careful. அதனாலதான் கேட்கறது சரி. நம்ம கேட்கிறவனும் அதோட கேட்கணும், ஆண்டவரே இந்த விஷயம் இப்படி சரி, அவரு நீங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நான் கேட்க வேண்டியது நம்மகிட்ட நீ என்னலும் மேலானவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எனக்கு எது நன்மைன்னு உங்களுக்கு தெரியும். நான் கேட்கறது எனக்கு கொடுத்திருக்கிற உரிமை, நான் கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ மோசே பாருங்க, 21 வசனம் 21, 22, 23 படிங்க. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்போதும் இங்க பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு 1 மாசம் இறைச்சி கொடுப்பேன். இவர் நம்ம உடனே நம்ம யோசனைக்கு வந்துருவோம், ஆண்டவருடைய பிக்சரை விட்டுருவோம். ஆண்டவர்கிட்ட வேர்டை எடுத்துட்டோம். we got that one month we are going to receive non-veg. இப்ப இவர் என்னன்னா இவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கிறாரு. இப்ப இவர் யோசிக்கிறாரு, எப்படி 1 மாசம் கொடுக்கறது? இப்ப ஆண்டவரை எடுத்துட்டாரு, ஆண்டவரை பிக்சர்ல இருந்து. அது நம்ம வேலை கிடையாது, அது அவர் செய்யணும். அவர் தான் செய்வார், அவர் செய்வாரு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த மாதிரி தான் பல நேரங்கள்ல ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்மளை மட்டும் வச்சுப்போம், அவரை
விட்டுருவோம். அவருடைய வல்லமையை, அவருடைய ஓங்கிய புயத்தை விட்டுருவோம். இப்போ இவர் விட்டுட்டு இவர் யோசிக்கிறாரு, என்னடா ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கறதே எவ்வளோ கஷ்டமா இருக்குது, அது ஆண்டவர் மன்னா போட்டார், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா போச்சு. இல்லைன்னா இவங்களே ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கணும், எங்க இருக்குதோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்பி இவங்க கொண்டு இங்க வந்து கொடுக்கணும். இப்போ இவர் யோசிக்கிறார், நான்வெஜ் இது எப்படி கொடுக்கறது? போய் எல்லா இருக்கிற மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாலுமே இது வேலைக்கு ஆகாதே. ஒரு மாசம் எப்படி கொடுக்கறது? சரி, ஒரு நாள் ஏதோ கஷ்டப்பட்டு எல்லாரும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செஞ்சா கூட how would 1 month? அவர் யோசிக்கிறாரு. கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகள் அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமோ? சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அவர் யோசிக்கிற பாருங்க, மொத்தம் சமுத்திரத்திற்கு மீன் மொத்தமா தூக்கிட்டு வந்தாலே 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர், பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க. 6 லட்சம் பேருக்கு அவர் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு கர்த்தர் 23 அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, listen to the word of God very carefully. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். என் கரம் குறுகிச்சா, நான் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். Do you know that I am here? I am an able person. Can do anything. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று சொல்றாரு. நான் இருக்கிறப்பா, நான் செய்வேன். நான் தான் சொன்னேன். நீ ஏன் சொன்ன ஒரு மாசம் நான்வெஜ் சாப்பிடுங்க? நான் தான் சொன்னேன். அவர் சொன்னதை என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று இப்பொழுது காண்பார். அப்போ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய யோசனையில கர்த்தர் இருக்கணும். எப்ப நம்ம யோசனையில கர்த்தர் இருக்கிறாரு, தைரியமா இருப்பீங்க. People who know their God will be strong and they do exploit. நம்முடைய சிந்தை, நான் யோசிச்சு பார்ப்பேன். நான் என்னை கூட மனைவிட்ட கேட்டேன், நான் ஏன் பயப்படுறோம்? அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு. அதாவது கர்த்தரை என்னுடைய சிந்தையில இல்லைன்னா பயப்படதான் செய்வேன். ஏன்னா என் பலத்தை மட்டும்தான் என்னுடைய அக்கௌண்ட்ல, என்னுடைய திங்கிங்ல இருக்குது. நான் கர்த்தர் மகாபராக்கிரமசாலி நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் நம்ம இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்கவன் சவால் விட முடியும்னு சொல்றார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னதான் செய்ய முடியும்? உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதம் உன்னை குற்றப்படுத்துற எந்த நாவையும் குற்றப்படுத்த ஊழியக்காரர்களோட சுதந்திரம். அப்போ இப்படிப்பட்ட அருமையான கர்த்தர் நமக்கு உடையவராக இருக்க, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாசரு கர்த்தர் லாசரு வியாதிப்பட்டு அவர் மரித்து போறாரு. இதுல நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஓகே, 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். அப்போ சரி, இப்ப இயேசு இந்த செய்தியை கேள்விப்படுகிறார். 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். 6ஆம் வசனம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இந்த வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் கான்ட்ரரியா இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு ஆள் வியாதிப்பட்டா என்ன பண்ணுவோம்? விரைவா அங்க போவோம். ஆண்டவர் பாருங்க, அவர் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள். That's a difference. அப்போ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கர்த்தரே நடத்துகிறவர்.
இங்க பாத்தீங்கன்னா நம்ம நாள்ல அடிச்சுட்டு போயிடுவோம். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அமைதியா வேலைக்கு காத்திருக்கிறார். இந்த வேலை இன்னும் வரவில்லை. உங்க வேலையும் எப்பவும் இருக்குது. எனக்கு வேலை அதான் அந்த அவருடைய சத்தத்தை அவர் குமுற பண்ணுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒன்று சரியான நேரம் ஒன்று இருக்கிறது. சரியான நேரம். அவர் வெயிட் பண்றாரு. 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மரித்த பிற்பாடு சீசர்ல சொல்றாரு. சீசருக்கு ஒன்றும் புரியல. அவர் நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாரு. அப்புறமா 13ஆம் வசனம். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அங்க இல்லாம இருந்தது உங்களுக்கு விசுவாசம் உண்டாகிறதுக்கு ஏது உண்டாயிட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு விசுவாசம் வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பார்க்கிறதை காட்டிலும் பார்க்காததுல நம்பிக்கை வேணும். Rather than receiving the information from the senses, he should know to receive something on his inside. அவனுக்கு உள்ள அவன் பெற்றுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அல்லாவிட்டால் அதாவது உள்ள இருக்கிற ஆத்தும ரீதியில வாழுகிறதை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதான் விசுவாசம். வெளியில சென்சஸ்ல வர இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத மட்டும் கான்பிடென்டா பிடிச்சுக்க தெரியுதான் விசுவாசம். அப்போ அதைத்தான் இங்க ஆண்டவர் அவருக்கு எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அங்க வராரு ஆண்டவர். மார்த்தாள் வந்து ஆண்டவரை பார்த்து இப்படி அப்படின்னு சொல்றாங்க. உயிரோடு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. 23ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். He is giving the word. நான் சொல்றாரு உன் சகோதரன் is directly giving. ஆனா நம்ம கரெக்டா அந்த வேர்ட் ரிசீவிங் பாயிண்ட்ல இல்லனா உடனே அடுத்த வசனம் அடுத்த ரெஸ்பான்ஸ் பாருங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். This is how we talk. அவர் என்ன சொல்றாரு? இஸ் டைரக்ட்லி, அதாவது எண்ணி முடியாத கிரகிக்க முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறார். That means he is doing. It is not he did. It is not he will do. He is doing. அவர் செய்கிறார். செய்கிறார்னா செய்கிறார். அவ்வளவுதான். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதுல தெளிவாக சொல்றாரு உயிர் தெழுந்திருப்பான். Is directly telling something is going to happen now. ஆனா அதை ரிசீவ் பண்ண முடியல. அப்போ நம்ம மாம்ச ரீதியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்ம அதாவது நம்முடைய இந்த புலன்களின் அறிவிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் அந்த மனுஷனும் சொன்னாரு. ஆண்டவர் வந்து எங்களை கூட்டு வந்து இங்க கொண்டு விட்டார். ஏன்னா அவருக்கு அந்த ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல ஆத்துமாவிலே பலன் கொண்டு கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு ஹோல்டு இல்லைன்னா இதுதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவர் இயேசு அதுக்கு அவர் அப்ப கூட அதை கடிந்து கொள்ள அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. 25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அங்க நின்னுட்டு இருக்க சொன்னாதாப்பா எல்லாம். I have everything, every right. I own everything. எல்லாம் எனக்கு சொந்த, நான் தான் எல்லாம்ன்றாரு. அதுக்கு 27ஆம் வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க? அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஒரு பார்ட் கரெக்டா இருக்கிறாங்க. ஒரு பார்ட் கரெக்டா கர்த்தர்ன்றத கரெக்டா ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வார், என்ன எப்போ செய்வார் என்பதை அந்த இது இல்லை. அப்போ இதை குறித்து ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நானுமே
4 நாள் ஆயிற்று என்றாள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். இதுவரைக்கும் ஒரு செத்த மனிதனை உயிரோட கொண்டு வர்றது சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர் பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. ஆனா அதை எப்படி மாத்தாளுக்கு அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கு பாருங்க. மரித்தவனுடைய சகோதரி. அப்போ நம்முடைய பாவத்துல மரித்து கிடந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாருமேன்றோம். வாழ்க்கை மரித்த நிலை, பாவத்தை செய்து வாழ்க்கை நாறுகிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்தது. நான் ஆண்டவர் பாருங்க, சொல்லுங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி இடத்தில் வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் தன் கல் வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த வசனத்தை பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு நம்முடைய கண்களை எடுத்து அவர் ஜெபம் பண்ணி கடைசி கத்தி சொல்றார் பாருங்க. இவர்களை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்போ ஒரு மனிதன் பாவத்திலே மரித்து நாறுகிற நிலைமையில இருக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு உயிர் ஓட்டத்தை கொடுக்க வேண்டும் என்றார். செத்து இருக்குது, சடனா செத்து இருக்குது. இப்ப அதுக்கு உயிர் வரணும். எந்த உயிர்? பழைய உயிர் இல்ல, இது புதிதான ஜீவன். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம நடந்து கொள்ளும்படி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த செத்த நிலை, அவிசுவாச நிலை நம்ம விட்டு என் கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். அவருடைய வசனத்தின்படி உண்டாகும் என்ற தைரியம். எபேசியர் 2:1 படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 1 பேதுருல கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நம்ம எப்படி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை படிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. நம்மள உயிரோடு எழுப்புறது மாத்திரமல்ல, ஒரு புதிய ஜீவன். லாசருவை அந்த வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, லாசரு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினது அநேக யூதர்கள் அதை விசுவாசித்தார்கள். என்ன தொட்டு பாக்குறாங்க அவரை. இந்த சரீரம் தான் செத்ததா? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப புதிதான ஜீவன் இருக்கு, குழந்தை மாதிரி இருக்குது சரீரம், புதிய ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஏதோ அவர் வியாதிப்பட்டு மரித்தார்னா வியாதியாகவே இருக்கல, புதிய ஒரு வாழ்க்கை. புரியுதா? அதாவது நம்ம செத்த நிலையை மாற்றி ஒரு புதிய மேனியை கொடுக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய மனிதன். மறுபடி பிறக்க செய்கிறது என்பது ஒரு லேசான காரியம். வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு வர்றது லேசான விஷயம் இல்லை. லேசான அதே மாதிரி ஒரு செத்த மனிதனுக்கு இப்ப உணர்ச்சி வருது, இப்ப தொட்டு பாக்குறாங்க, விசுவாசிக்கிறாங்க, தொட்டு விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் மரித்ததை நாங்க கண்ணால பார்த்தோம், இப்ப உயிரோடு இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். இவனுடைய வாழ்க்கை மாறிட்டு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை, எல்லாரும் ஆச்சரியப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம மறுபடி பிறப்பு லேசானதல்ல. நம்முடைய செத்த வாழ்க்கையான நாறுற வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் புதிய வாழ்க்கையை அவருடைய அழிவில்லாத வித்தினாலே, என்றென்றைக்கும் இருக்கிற வித்தினாலே நம்மளை ஜனிப்பித்திருக்கிறார். அந்த ஜனிப்பித்தல்னாலே உங்களுக்கு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை, அநேகர் கர்த்தரிடத்திலே சேரும் ஒரு சாக்கியம் உண்டாயிற்று. அவர் வியாதிப்பட்டது உண்மைதான், மரித்தது உண்மைதான். இயேசு உயிரோடு, அதப்போ கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம். எபேசியர் 2:6 வசனம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நல்லா விளைங்க. பாவத்துல செத்திருந்த போது அடிமை, என்ன சொல்றோமோ அதை செய்வோம். இங்க அப்படி கிடையாது. ஆளுகிற தன்மை. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவரோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறோம்.
அதுதான் முக்கியம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ, நமக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அவர் அற்புதத்தை செய்வார். என்ன பெரிய அற்புதத்தை நமக்கு செய்தார்னா, நம்ம செத்து கிடந்த நம்மை உயிரோடு எழுப்பினார். பாவத்துல மரித்து கிடந்த நம்மை பாவத்துக்கு மறிக்க பண்ணி நீதிக்கு பிழைக்க பண்ணி இன்னைக்கு நீதியோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவ நீதியா நம்ம இருக்கிறோம். We are God's righteousness. We are sinners. We who are sinners, now the righteousness of God. இப்போ தேவ நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி அந்த உயிர்த்த லாசரு மரித்து சத்த சடலமாய் கட்டி போட்டிருந்தாங்களோ, அவரை உயிரோடு எழுப்புகிறார். அதே உயிர்த்தல் வல்லமையை கொண்டு நம்மை பாவியாய் இருந்த நம்மை பரிசுத்தராய் மாற்றினார். இதான் அற்புதம். இதான் கிரகிக்க முடியாது. இது ரோமர் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா திங்க் பண்ணவே முடியாது. ஒரு பாவி பரிசுத்தமா வாழ்றதுன்றது you cannot think. நேச்சுரலா பாவம் செஞ்சு செத்து போவான், எல்லாம் நரகத்துக்கு போவான். இதுதான் இயல்பு. ஆனா இயல்புக்கு மாறாய் ஒரு மனிதன் வியாதி வந்தா மரித்து போவான். ஆனா வியாதி வந்து மரித்தவனையும் உயிரோடு எழுப்புகிற தக்க நேரத்துல எழுப்பி, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில யாராவது ரட்சிக்கப்படலைன்னா சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் தக்க நேரத்துல அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். மேபி நம்ம நினைக்கலாம், இவரெல்லாம் ரட்சிக்கப்படுவாரா, இவரெல்லாம் தேர்வாரான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ. அது என்னால இல்லை, என் பலத்தினால இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னால செய்யாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொன்னவரால அது கூடும். என்னால எண்ணி முடியாத பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவரால அது கூடும். சூழ்நிலைகளை மாற்ற அவரால் கூடும். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிப்போம், அதுக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிகிறது மாத்திரமல்ல, அவர் செய்கிற அற்புதத்துக்கு நன்றி உடையவர்களாய் நம்முடைய ஜீவிதத்தை மாற்றவும் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். சின்ன ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் உடைய ஜீவ வசனத்தை பிரசங்கிக்க அப்பா, ஹalleluya. எப்படி அப்பா எலிசாவின் நாட்கள்ல அந்த ராஜாக்கள் ஹalleluya அப்பா பிரச்சனையில மாட்டின போது அப்பா அற்புதத்தை செய்து அவர்களை விடுவித்தீரோ ஹalleluya. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, சத்துருக்களையும் அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கிற தேவன் ஹalleluya. இந்த அதுக்கு பிற்பாடு மோசேயின் காரியத்தை குறித்து பார்த்தோம் ஹalleluya. இறைச்சி கொடுப்பது மாத்திரமல்ல ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya, உம்முடைய வார்த்தையை நீர் செய்ய வல்லவர் என்பதை நிரூபித்த நான் ஸ்தோத்திரம். அப்பா, புதிய பாட்டு நாட்கள எங்க வாழ்க்கையில அல்லது செத்த நிலை மாற கர்த்தாவே, உம்முடைய ஜனம் செத்த நிலை மாற அப்பா, செத்த மனசாட்சிக்கு நீங்களாக்கி ஜீவனுள்ள தேவனை சேவிக்க நல்ல மனசாட்சி எல்லாருக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தர் என்பதையும் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதையும் நிரூபித்தருளும்படி ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கைகள் உமக்கு சாட்சியாய் நடமாடும் நிருபங்களாய் மாறும்படி ஜெபிக்கிறோம். அநேக லாசருவை பார்த்து அப்பா, அநேக யூதர்கள் லாசருவை பார்த்து கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தது போல எங்கள் உயிர் தழுந்த வாழ்க்கை, எங்களுடைய அப்ப மறுபடி பிறந்த வாழ்க்கை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டு அப்பா, உம்மை விசுவாசிக்கத்தக்க எல்லாருக்கும் நீர் தகப்பனாய் இருக்கிறீர் என்ற அப்பா பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எல்லாரும் உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அந்த அறிவாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் சாமி. அந்த யாரும் அப்ப கவலையோடு போகக்கூடாது. Not one person going in worry, tension, fear. You have taken charge. You have taken charge of us on the cross. சிலுவையில் எங்களுக்காக எங்களை நினைத்து ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அப்பா, அநியாயக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நீர் பெற்றுக் கொண்டிருப்பா. தேவ நீதியாய் சமாதானமாய் அப்பா, தேவ பிள்ளைகளாய் நடக்க கற்பணிக்கிறோம். கேட்கிறோம்.